அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 20/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே கனமழை அப்படிங்கிறது பதிவாகி உள்ளது. எங்கன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. நேற்று மாலை இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதி, அதாவது ராமநாதபுரத்தில் இல்லை, குறிப்பாக ராமேஸ்வரம் மையமாக வைத்து கனமழை பதிவாகி உள்ளது. அதே போல் இன்று நள்ளிரவு, அதாவது ஒரு 2 மணி போல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழை பதிவாகி உள்ளது. ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பதிவாகி உள்ளது. எனவே யாரும் கவலைப்படக்கூடாதுங்க. கண்டிப்பாக வரும் நாட்களில் நாம் அறிவித்தபடியே வட மாவட்டங்களுக்கு மழை பெய்ய போகுது, டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பெய்ய போகுது, தென் மாவட்டங்களுக்கும் மழை பெய்ய போகுதுங்க. மேற்கு மாவட்டங்களுக்கும், அதாவது இதுவரைக்கும் உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யலாம், கவலைப்படக்கூடாது. வரும் நாட்களில் படிப்படியாக இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி தேதி 21. ஸோ இன்றைக்கி தான் தேதி 20, நாளைக்கு 21. நாம் அறிவித்தது தேதி வந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வட மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கு மழை பெய்யும்னு சொல்லியிருக்கோம். நாம் அறிவித்த தேதி வந்துவிட்டது. நாளைக்கு 21ஆம் தேதி டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், வட உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் ஊர்லேயும் கனமழை தொடங்க போகுது. நாளை முதல் பார்த்திங்கன்னா படிப்படியாக சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறது, கவலைப்படக்கூடாது. முதல் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். இன்றைக்கி தேதி மார்ச் 20ஆம் தேதி. இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்கும், மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும். இன்றைக்கி வந்து மழைக்கான சாதகமும் குறைவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா காற்றுடைய சந்திப்பில், இதனால் கொஞ்சம் ஈரப்பதம் காற்று வராது. இதனால் கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைவு. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மழை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அது குறைவாக இருக்காது, பெரும்பாலும் மிக குறைந்து காணப்படும். இங்கே இருக்குன்னா மழை வந்து கேரளாவில் மட்டும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அதே போல் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் மட்டும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் வட மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை காணப்படும். குறிப்பாக மதியம் நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வட மாவட்டம் முழுவதும் அதிகமான வெப்பம் காணப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் காணப்படும். ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதேபோல் பொள்ளாச்சி, போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கடும் வெப்பம் காணப்படும். புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், ராஜபாளையம், திருநெல்வேலி மாவட்டம், அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் அதிகபட்சமாக 36 டிகிரி வரைக்கும் பதிவாகும். சில இடங்களில் தென் மாவட்டம் முழுவதும் கடுமையான வெப்பம் உயரும். மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக ஈரோடு, சேலம், கரூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, அதே போல் பாலக்காடு அதிகமான வெப்பம் கண்டிப்பாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருங்க. இன்று மதியம் நேரத்தில் அதிகமான வெப்பம் கண்டிப்பாக தொடும். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும் கடலோர மாவட்டங்களும் இப்போ வந்து 30 டிகிரிக்கு மேலே தொடுதுங்க. குறிப்பாக புதுச்சேரி, கடலூர், சென்னை கடலோர மாவட்டம் கூட விட்டு வைக்கல. இந்த வெயில் வந்து கடலோரம் கூட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே கடலோர மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. மேற்கு உள் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையும் இருங்க. கடும் வெப்பம் வரும் நாட்களில் அதிகரிக்கும். குறிப்பாக ஏப்ரல் மாதம், மே மாதங்களில் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாகவே தெரிகிறது. இந்த ஆண்டும் அதிகமான வெப்பம், கடும் வெப்பம் நம்ம தமிழகத்தில் பதிவாக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருமே கவனமாக இருங்க. தற்பொழுது வட இந்தியாவில் குறிப்பாக ஹைதராபாத்து, அதே போல் தெற்காந்திரா உள்பகுதி இப்போ 40 டிகிரி தொட்டு விட்டது. சென்ற ஆண்டு தெற்காந்திராவில் அதிகமான வெப்பம். இந்த ஆண்டும் தெற்காந்திரா மற்றும் வட இந்தியாவில்
47 டிகிரிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் தொடப்போகிறது. தமிழகத்திற்கும் அதிகமான வெப்பம் கண்டிப்பாக பதிவாக வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டும். ஒட்டுமொத்த இந்தியா, அதாவது தமிழகம், வட இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே இந்த வருஷமும் அதிகமான வெப்பம் காணப்படும். கவனமாக இருங்க. ஸோ அடுத்து மழை பொழிவை பார்த்துருவோம். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, சார் எங்கள் ஊரில் மழை இல்லை, மழை எப்போ வரும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, மழை கண்டிப்பாக வரும். நிச்சயமாக நாளை முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்க போகுது. ஸோ கவனமாக கேளுங்க. இன்று மதியம் நம்ம தமிழகத்தில் அதிகமான வெப்பம் உயரும். மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வடக்கு கேரளாவில் வாய்ப்பு இருக்குது, தெற்கு கேரளாவில் வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து தென்படுகிறது. அதே போல் நீலகிரி மாவட்டம் ஒரு சில இடங்களில் கனமழை உருவாக வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் ராஜபாளையம், தேனி மாவட்டம் இங்கேயும் கனமழை வரலாம். ஆனால் மழை வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும், கொஞ்சம் சிரமம் தான், கஷ்டம்தான். ஏன்னா காற்றுடைய ஈரப்பதம் காற்று வராது. பெரும்பாலும் உயரழுத்த காற்று வரும். அதாவது ஈரப்பதம் காற்று வந்தால் தாங்க மழை கொடுக்கும். இப்போ அடிக்கூட வெயிலுக்கெல்லாம் இப்போ வந்து ஈரப்பதம் காற்று நுழைஞ்சிருந்துச்சுன்னா தமிழகம் முழுவதும் இன்னும் மழை பரவலாக பெஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்திய பெருங்கடல் காற்றும் வரல, அரபிக்கடல் காற்றும் வரல, வங்கக்கடல் காற்று மட்டும் வருது. அது பெரும்பாலும் உயரழுத்த காற்று, குளிர் காற்றாக அது வறண்ட காற்றாக வந்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே வறட்சியான காற்று மழை கொடுக்காதுங்க. நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும், இடிமலை வந்து தீவிரமாக பெய்யணும், உங்கள் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யணும்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து திட்டுறாங்க, என்ன சார் மழை வரும்னு சொன்னீங்க, மழை வரல அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ அதாவது மழை வருவதற்கும் மழை பெய்வதற்கும், அதாவது நம்ம சொன்ன உடனே நாளைக்கு வந்து மழை வரப்போது கிடையாது. ஆனால் அதோடைய சாதகங்கள் உருவாக்கணும். அதாவது மழைக்கான சாதகம் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கணும். அதாவது எப்படின்னா ஈரப்பதம் காற்று வரணும். பெரும்பாலும் தற்பொழுது வறட்சியான காற்று வருது. இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கேட்க முடிகிறாங்க. அதாவது வானிலையுடைய அமைப்பு, மழை வந்து எப்படி உருவாகுது, எப்படி பெய்யுது, எந்த காற்று வந்தால் எப்படி மழை கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். உயரழுத்த காற்று வந்தால் மழை தராதுங்க. உயரழுத்தத்துலேருந்து வரக்கூடிய காற்று பெரும்பாலும் வறண்ட காற்றுங்க, அது வந்து மழை கொடுக்காதுங்க. இப்போ வந்து தற்பொழுது உயரழுத்தம் அப்படிங்கிறது வங்கக்கடலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்காதுங்க. நம்ம தமிழகம் முழுவதும் நாளை முதல் படிப்படியாக மழை எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக மழை பெய்யும், கவலைப்படாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளை முதல் ஈரப்பதம் காற்று படிப்படியாக நம்ம தமிழகத்தில் உள்நுழைந்து மேற்கு மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யுது எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும். எனவே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மழை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்திய பெருங்கடல் காற்றும் வரல. ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஏகப்பட்ட சுழற்சிகள் உருவாகுது. குறிப்பாக மடகாஸ்கர், அங்கே ஒரு புயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தினங்களுக்கு முன்பு ஒரு புயல் உருவானது. மடகாஸ்கர் கடுமையாக தாக்கி வடக்கு மடகாஸ்கர், தெற்கு மடகாஸ்கர் ஒரு சின்ன பணமாக்கி அங்கேயும் ஒரு புயல்கள் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஸ்திரேலியா நாட்டு ஒரு புயல் தாக்க போகுது. ஸோ இப்படி ஏகப்பட்ட சுழற்சிகள், புயல்கள் இந்திய பெருங்கடல், குறிப்பாக தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த புயல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம அந்த இந்திய பெருங்கடல் காற்று, அந்த 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 காற்று தான் ஈரப்பதம் மிகுந்த காற்று. அது வந்து இந்நேரம் வந்திருக்கணும். ஸோ அது வந்து இன்னும் லேட் ஆகி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய புயல்கள் அதை வந்து அந்த காற்று வந்து தமிழகம் மற்றும் இந்தியாவுக்குள் நுழைய விடாமல் அது வந்து அந்த புயல்கள் தன் கட்டுப்பாட்டுக்குள் காற்றை வந்து வைத்து கொண்டிருக்கிறது. இந்திய பெருங்கடல் காற்றை வந்து நம்ம பக்கம் அனுப்பாமல் வைத்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு பரவலான மழை அப்படிங்கிறது சாதகம் அமையாமல் இருக்குது. எனவே கவலைப்படாதீங்க. நாளை முதல் பரவலான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சாதகம் தென்பட போகிறது, சாதகம் உருவாக போகிறது. தமிழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்குது. வட இந்தியா தற்பொழுது 41 டிகிரி தொட்டு கொண்டிருக்கிறது. வட இந்தியாவிலும் நாளை முதல் பரவலாக, மிக நீண்ட பரவலாக வட இந்தியாவில் மிக மிக கனமழை கொட்டப் போகிறது. அதாவது இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா வட இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆகிரும். கண்டிப்பாக அதிகமான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மழை பொழிவு ஒரு வெள்ளப்பெருக்கு கூட வட இந்தியாவில் ஏற்படலாம். கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக தென்பட்டு விட்டது. வட இந்தியா சிக்கிவிட்டது கூட சொல்லலாம்.
நிச்சயமாக ஹைதராபாத்து வட இந்தியா கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கோடை மழை அவர்களுக்கு மிகவும் ஒரு சவாலாக இருக்க போது. கடுமையான வெப்பம் உயர்வு காரணமாக மேக வெடிப்பு மழையும் ஆலங்கட்டி மழையும் சூறாவளி காற்றும் காற்று பாதிப்பும் இடிமின்னல் பாதிப்பும் வட இந்தியாவில் இந்த வருஷம் அதிகமாக காணப்படும். எனவே வட இந்திய மக்கள் ரொம்ப பாவம் தான் சொல்லணும். ஏன்னா அதிகமான வெப்பமும் அங்கே பார்க்குறாங்க, அதிகமான மழையும் இந்த வருஷம் பார்க்க போகிறாங்க வட இந்திய மக்கள். எனவே வட இந்தியாவில் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா, நம்ம தமிழக மக்கள் எங்கேயாவது அங்கே வேலை பார்க்க இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க, மிகுந்த கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்று மழை இல்லைங்க. நாளைக்கு, அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 21 டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. அதே போல் வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், தென் மாவட்டங்கள் முழுவதுமே நாளைக்கு கனமழை எதிர்பார்க்கலாங்க. தென் மாவட்டம் முழுவதுமே நாளைக்கு சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. அதே போல் சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டங்கள் மார்ச் 22ஆம் தேதி பரவலாக கனமழை இருக்கிறது. நாளை மறுநாளும் கனமழை இருக்கிறது. அடுத்த நாளும் 23ஆம் தேதியும் கனமழை இருக்கிறது. 24 தேதி, 25. எனவே தெளிவாக சொல்லணும்னா, நாளை முதல் நம்ம தமிழகத்தில் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. கவனமாக இருங்க. இதுவரைக்கும் தருமபுரி, கிருஷ்ணகிரியில் மழை பெஞ்சிருக்காது. அதே போல் வட உள் மாவட்டங்களில் இதுவரைக்கும் மழை பெஞ்சிருக்காது. ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு நாளை மழைக்கான சாதகம் அமையப்போகுது. நாளைக்கு மழை வரும்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் அதிகமான இடி மின்னல், அதிகமான சூறாவளி காற்று வீசுவதற்கு அதிகமான உறுதியாகவே வாய்ப்பு தருகிறது. சில இடங்களில் மதியமே மழை உருவாகும். ஸோ அப்படி மழை உருவாகும் போது ஆலங்கட்டி மழையும் எதிர்பார்க்கலாம். நாம் அறிவித்தபடியே கேரளாவில் மழை தொடங்கிடுச்சுங்க. கேரளாவில் ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை தொடங்கிய போது சூறாவளி காற்று அதிகமான வீசியிருக்கிறது. அதிகமான ஒரு 70 கிலோமீட்டர் மேலே ஒரு புயல் காற்று போல் கேரளாவில், வடக்கு கேரளாவில் வீசியது. ஆலங்கட்டி மழையும் வெளுத்து வாங்கியிருக்கிறது கேரளாவில். ஸோ இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவில் பல மாதங்களாக மழை இல்லை. ஸோ முதல் முறையாக 2 தினங்களுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு. நம்ம அறிவித்தபடியே மழை பெஞ்ச போது என்னாச்சுன்னா வேரோடு மரங்கள் சாய்ந்து விட்டது. காற்று பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் மேலே புயல் காற்று போல் ஏதோ ஒரு புயலே கரை கடக்கு போல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆலங்கட்டி மழையும் வலுவாக பெஞ்சிருக்கு. ஸோ இதாங்க, இது நம்ம தமிழகம் முழுவதும் வரும் நாட்களில் கேரளாவில் எப்படி மழை பெஞ்சிச்சோ அதே போல் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக தற்பொழுது கடுமையான வெப்பம் தமிழகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெப்பம் தான் மழையாக மாறப்போகுது. ஸோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், எல்லாருமே கவனமாக இருங்க, மழை பெய்யும்போது கவனமாக இருக்கணும். தற்பொழுது உயரும் கடும் வெப்பம் மழையாக மாறும்போது இடி மின்னலும் சூறாவளி காற்றும் சேர்ந்து மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனவே கண்டிப்பாக வரும் நாட்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாட்கள். ஒரு பக்கம் மழை வருவதற்கு நம்ம மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் மறுபக்கம் நம்ம கவனமாக இருக்கணும். மழை பெய்யும்போது எக்காரத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. குறிப்பாக வீட்டின் மாடியில் நிற்கக்கூடாது. காற்று திடீரென்று வலுவாக வீசும். கவனமாக கேளுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வரும்பொழுது, அதாவது நாளை முதல் மழை வரும்பொழுது இடிமின்னல் சூறாவளி காற்று வலுவாக வீசும். அதேபோல் வட உள் மாவட்டம், குறிப்பாக திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சித்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் கடலோரம் கூட அந்தளவு காற்று இருக்காது. ஆனால் வட உள் மாவட்டங்கள், குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், சித்தூர், அரக்கோணம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டம், ஆம்பூர், குப்பம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, அதேபோல் மதுரை, மேற்கு உள் மாவட்டங்களில் அதிகமான சூறாவளி காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். மழை கண்டிப்பாக இருக்கிறது. நாளை முதல் எதிர்பார்க்கலாம். இன்று எதிர்பார்க்காதீங்க. இன்று மழை வராது. நாளை முதல் தினமும் மழை இருக்குது. நாளை மறுநாள் அடுத்த ஒரு வாரங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகளும் மழைக்கான சாதகங்களும் இருக்கிறது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் மழை பெய்யும். இந்த வருஷம் அதிகமான மழை இருக்குது. மார்ச் மாதமே அதிகமான மழை பெய்திருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று சுழற்சியே பிப்ரவரியில் ஒன்று வந்தது.
மார்ச்சில் ஒன்று வந்திருக்கு. ஆக மொத்தம் 2 காற்று சுழற்சிகள் இந்த வருஷம் வந்திருக்கு கோடையில். எனவே வரும் நாட்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்குது. ஏப்ரல் மே மாதங்களில் மிகவும் சிறப்பான மழை காத்திருக்கிறது. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அறிக்கைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றிங்க. வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்குது, கவலைப்படாதீங்க.